ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார்? தொடர்ந்து விவாதிப்போம் தமிழக அரசியல் களத்தை பற்றி. சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நியூஸ் போக்கஸ் தமிழுடன். ரெண்டாயிரத்தி 26 தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னா? திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக சாதகமாக இருக்கும். எல்லா விஷயமும் நல்லா பண்ணியிருக்காங்க. மகளிர் உதவிக்குழு, பேருந்து, மகளிர் பேருந்து, மற்ற விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு. பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த திமுக வரது வாய்ப்பு உண்டுன்னு தான் நினைக்கிறோம். திமுக வந்தால் கூட ஆட்டோக்காரங்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, அப்புறம் எளிய மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதே போல் சின்ன சின்ன ரோடுங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி விட்டா ஆட்டோக்காரங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே பொறுத்தவரை தான் சாதகமாக இருக்க மாதிரி சொல்கிறேன். எதனாலனா ஆளுங்கட்சி வந்து இது வரைக்கும் வந்து ஒரு சில விஷயத்தில் சரியாக பண்ணல அப்படின்ற மாதிரி என்னோடய ஃபீலிங். அதனால் எடப்பாடி வந்தால் கொஞ்சம் சரியாக செய்வார்ன்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது. விஜய் வருவார்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா ஆட்சி மாறணும் தான் நினைக்கிறேன். போன முறை கூட சொன்னேன், ஆட்சி மாறணும் தான் சொன்னேன் நான். அப்பா மற்ற பிள்ளை இப்படியே போயிருந்தேன். இப்படி ஆட்சி மாறணும், புதுசாக வரணும். விஜய் வரணும் அப்புறம் என்ன காரணம்? அவர் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் நல்லா செய்வார், ஒரு நம்பிக்கை தான். டிவிகேக்கு தான் நாங்கள் வந்து டிவிகே தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். டிவிகே தான் ஜெயிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். 2026 தேர்தல் காலம் இப்போது விஜய் மேலே கொஞ்சம் எல்லா வீட்லேயும் விஜய் மேலே நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சனால தமிழக வெற்றி காலம் மேலே அதனால் நிறையா வீட்டில் எல்லா வீட்லேயும் வெளியே சொல்லாமல் வீட்டுக்குள்ளே நிறையா வீட்டுகளில் விஜய்க்கு ஓட்டு போடணுன்ற நிறைய முடிவுகள் இருக்குது. அது மாதிரி என்னோட பாணியில் பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போதும் கேட்கும்போதும் இந்த வாட்டி மாற்றம் வரணும், இந்த வாட்டி ஒரு புதுசாக ஒரு மாற்றத்துக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி மக்கள் கருதுகிறாங்க. நிறைய பேர் பேசுகிறாங்க. அதான் எனக்கும் நினைக்கிறேன். திமுக சாதகமாக இருக்குங்க. திமுக தான் வரும். ஏன்னா திமுக இப்போது இந்த ஆட்சியில் வந்து நிறைய பண்ணிருக்கு. ஸ்கூல் இருக்கட்டும், சத்து உணவு இருக்கட்டும், அப்புறமா கல்யாண மண்டபம் இருக்கட்டும், ஹவுசிங் போர்டு இருக்கட்டும். ரெண்டாவது இப்போது நிறைய பண்ணிட்டு வராங்க, புதுசாகவும் பண்ணுறாங்க, சொல்லாததெல்லாம் செய்கிறாங்க. இன்னும் ஆட்டோக்காரங்களும் கொஞ்சம் சேர்ந்தாக்க இன்னும் நல்லாயிருக்கும், விரிவாக இன்னும் செய்வாங்கன்னு எதிர்பார்த்துறோம். திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் சார். மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் நல்லா தான் சார் இருக்கும். நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்க, நல்லாயிருக்கும் சார். ரெட்டையில் வந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் எதிர்பார்க்குறேன். டிஎம்கே தான் சாதகமாக இருக்குது. மீண்டும் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக 100% அவங்க தான். ஏன் வந்து மீண்டும் வந்து திமுக வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லா ஆட்சி நடத்துகிறாங்க, எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்குது. குழந்தை இந்த இல்லை வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா தான் கொடுக்குறோம். டிவிகே ஏன் வந்து டிவிகே வரணும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி மாறணுங்க, அதனால தான் மாற்றங்கள் உருவாகணும், அதுக்காக தான். 2 பேரும் இருக்காங்கல்ல, புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் நம்ம, கண்டிப்பாக அதுக்காக தான். இல்லை, மக்கள் எல்லாருமே ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பண்ணுறாங்க பண்ணலைங்கிறது ரெண்டாவது. எல்லாருமே ஒரு சேஞ்ச் வருதா, வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணுன்னு இல்லை. எனக்கு மெஜாரிட்டி இப்போ நான் எங்கள் சர்க்கிள், எங்கள் ஏஜ் குரூப் எல்லாருமே செக் பண்ணுறப்போ எல்லாருமே ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும்னு பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. டிவிக்கு வந்து இதுதான் முதல் தடவை அரசியல் களத்தில் வராங்க. அதனால் வந்து அவங்க வந்தால் தான் வந்து பொதுமக்களோட என்னென்ன தேவைகள் இருக்குன்றது வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிய வரும். அதுக்கு அடுத்த மாதிரி தான் அடுத்த எலெக்ஷனில் வரும்போது தான் அவரோட வந்து அதை வந்து ஒரு விதமாக பூர்த்தி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி என்னோட நம்பிக்கை. வாய்ப்பு இருக்குது. ஜனங்க வந்து விஜய் வரணும்னு பார்க்குறாங்க. அதிமுக கட்சி இருக்குது, அவங்களுக்கு எந்த வாய்ப்பு இருக்குது? அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அம்மாவோட போயிடுச்சு. ஆமாம், ஏடிஎம்கே பார்த்துருவோம், டிஎம்கே பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 70லேருந்து பார்த்திங்கன்னா 68 நினைக்கிறேன், 69 68 69 தெரியல. இதுலேருந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து அண்ணாதுரை இருந்தார், கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ஆட்சியெல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க. ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாதகமாக டிஎம்கேக்கு தான் இருக்குது. ஆனால் ஏடிஎம்கே தான் நல்லாயிருக்கும். டிஎம்கேயில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களே தான் கட்சிக்காரங்க சம்பாதிக்கிறாங்க. ரெண்டாவது போலீஸ், வேறு யாரும் சம்பாதிக்கணும். அவங்க 2 பேர் தான் மாற்றி சம்பாதிச்சிக்கிறாங்க. இப்போ தான் வேறு யாரும் வியாபாரம் பண்ணுறவங்க விலைவாசிலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எப்போவுமே டிஎம்கேயில் இப்படி இருக்காது. கருணாநிதி இருக்கும் போதெல்லாம் இப்படிலாம் கிடையாது. நல்லாயிருக்கும், வியாபாரம் சூப்பராக இருக்கும், நார்மலாக நல்லாயிருக்கும். எல்லாமே கட்சிக்காரங்களும் அவ்வளோ பவராக இருப்பாங்க. போலீஸ் ஒன்றும் பவர் இருக்காது. இப்போ போலீஸ் ஓவர் பவர், ஒன்றுமே பண்ண முடியல. எது சொன்னாலும் அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, கடையை வாரி அடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இது விஜயால் ஓட்டு பிரியிருந்தாலும் டிஎம்கே ஜெயிச்சிடும், இல்லைனா ஏடிஎம் தான் ஜெயிக்கும்.
யாருன்னு சாதனை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கடுமையான போட்டியாக தான் இருக்கும் அது. இதில் வந்து யார் வருவா அது மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். மக்கள் தான் இது தீர்ப்பு சொல்கிறது. இப்போ நான் என்ன எடுத்து நம்ம இந்த ஆட்சியில் நல்லா இது பண்ணியிருக்காங்க. அடுத்த வரவங்க இன்னமும் நல்லா பண்ணாலும் நல்லாயிருக்கும். டிஎம்கே சாதகமாக இருக்குது. இப்போ மீண்டும் வந்து டிஎம்கே வரணும் அப்படின்னா என்ன காரணம்? அவர் நல்லது பண்ணுறாரு. லேடிஸுங்களுக்கு ஆட்டோ வசதி கொடுத்துக்கிறாரு. பெண்களுக்கு வந்து மாதமான 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அது நல்லா இருக்குது. அதிமுகன்னு கட்சி இருக்காங்க, இப்போ டிவிக்கு கட்சி இருக்கு, இவங்களுக்கான வாய்ப்புகள் வச்சிருக்கா வர்றதுக்கு? அவங்களாம் வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒன்றும் பிரச்சனை, அது ஒன்றா உண்மை தான். ஆனால் விஜயால் தான் ஓட்டு பிரியுது. விஜய் ஓட்டு பிரிதால் டிஎம்கே ஜெயிச்சிடும் ஈஸியாக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக தான். தமிழ்நாட்டில் திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமையும். ஏன்னா வந்து இது வரைக்கும் நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க. நிறைய வேலைங்கள்லாம் பாதியிலே இருக்குது. அவங்க ரிட்டன் அவங்க அது வந்தால் தான் அந்த வேலைகள் எல்லாமே முடியும். பிரிட்ஜி, மற்றபடி மண்டபம், அதுன்னு எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. அவங்க மறுபடியும் வந்தால் தான் அதெல்லாம் முடிக்க முடியும். ரெண்டாவது, எந்த மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு தான் எனக்கு தெரியும். நான் ஒரு ஆட்டோக்காரன், எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை. இது வரைக்கும் நல்லது தான் பண்ணின்னு இருக்காரு. அதாவது ஒரு சில தொகுதியில் நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க. துறைமுகம் போன்ற தொகுதியெலாம் ஒரு சில எம்எல்ஏ வந்து நல்லா பண்ணுறாங்க. சில தொகுதியில் வந்து அந்த தொகுதி மேம்பாட்டுக்கு வந்து சரியாக நிதியை வந்து சரியாக பயன்படுத்தலையோ அப்படின்ற மாதிரி என்னோடய ஃபீலிங் இருக்குது. முக ஸ்டாலின் தளபதி அவர் தான் வரணும். நாட்டுக்கு அவர் வந்தால் தான் இப்போ நல்லபடியாக இப்போ நல்லாயிருக்கும். நான் பக்கா கட்சிக்காரன் டீமுக்கு முக ஸ்டாலின் வந்தால் தான் நம்மளுக்கு. அவர் தான் எல்லாமே, எங்கள் துணை எல்லாமே அவர் தான். திமுக வந்து மீண்டும் ஏன் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லாயிருக்கும். மற்றவங்க யார் வந்தாலும் நல்லா இருக்காது. அவர் தான் முன்ன வரணும். எங்கள் ஸ்டாலின் தான் வரணும். மீண்டும் வந்து திமுக வரும்னு நினைக்கிறது காரணம் என்ன? மீண்டும் டிஎம்கே வர்றது காரணம் என்ன? பப்ளிக் இது பண்ணுறது தான். பப்ளிக் அவங்க நிறையா எடுக்கிறது தான். அவர் பூர்த்தியாக எடுக்கிறது தான் பப்ளிக். இப்போ மறுபடியும் அவர் இது தொகுதி, கொளத்தூர் தொகுதி நிற்கிறாரு. அந்த கொளத்தூர் தொகுதியிலும் வரதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவங்க கேட்ட கோரிக்கை நல்லா கரெக்டாக முடிச்சுன்னு. ரெண்டாவது, இந்த சுற்றுப்புற சுகாதாரம்லாம் அந்த கவுன்சிலருக்கு கொஞ்சம் நல்லா பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏவும் கொஞ்சம் தீவிரமாக இறங்கி எல்லாம் முடிக்கணும். தீவிரமாக இறங்கி அந்தந்த பகுதி பார்த்துட்டு பகுதியிலேருந்து எல்லாமே நல்ல முறையாக இது பண்ணணும். டிவிக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதிமுகவுன்னா ஓரளவு சொல்லலாம், அவங்கள களத்தில் இருக்காங்க. இப்போ திமுக வந்து மீண்டும் வரும்னு நினைக்கிறீங்க, என்ன காரணங்கள்? இது மகளிர் உரிமை தொகையை தாண்டி வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா? அவருடைய இது நிர்வாகத்தில் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. தொழில்துறை, வேலை வாய்ப்பு, மற்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைல்ல, அதனால தான் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை, வேறு எதுவும் இல்லை. பாதிக்காது அப்படி சொல்கிறவங்க சொல்லுவாங்க. ஆமாம், சில பேர் பிடிக்காது, சொல்கிறவங்க சொல்லுவாங்க. அதிமுக பண்ணின்னு தான் இருந்தாங்க. நடுவில் அம்மா இருக்கும்போது நல்லா பண்ணியிருந்தாங்க. அம்மா இல்லாதனால இப்போது அதிமுகன்றது கொஞ்சம் கம்மி தான். எதிர்பார்க்குற மாரி எவ்வளோ வராது. சரிங்களா? இப்போ திமுக தான் மோஸ்ட் இருக்குது. ஏன்னா நல்லா பண்ணிட்டு வராங்க. இன்னொரு சான்ஸும் கொடுக்கறதுக்கு மக்கள் ஆதரவோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் சும்மா பேசுங்க. அது வரப்போ அது யார் என்ன சொல்லுவாங்களோ அப்பப்போ வந்துன்னு தான் இருக்குது. அந்த நாளில் 200 கொடுக்குறேன்னாரு எம்ஜிஆர். எல்லோரும் கொடுத்துருந்தாரு. அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி 200 தராங்க, 500 தராங்க. அது அப்படிலாம் அதை பற்றி இல்லை. யார் நல்லது செய்கிறாங்களோ அதுதான். எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு விலைவாசலாம் எத்தனை நாங்கள் என்ன பண்ணோம் சொல்லுங்கள்? அது ரொம்ப கஷ்டம். இப்போது மக்களுக்கு வந்து இன்னும் மேலே நல்லது பண்ணால் யார் வந்து நல்லா பண்ணால் டிடிவிக்கே சரி, டிஎம்கேவே சரி. அதே போல் நம்ம ஆட்டோ தொழிலாளிகள்லாம் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. பஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு திமுக காரங்க விட்டாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து இந்த தேர்தல் எலெக்ஷனில் ஆட்டோக்காரங்களுக்கும் சரி, கூலி ஆளுங்களுக்கும் சரி, சிறுபான்மை மக்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு தகுதியற்ற ஒரு வாழ்க்கையாக கொடுத்தா இந்த அரசியல் ரெண்டாவது இப்போ வர அரசியலில் வந்து சாதகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். டிடிவிக்கு வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி. திட்டம் ஒன்றும் இல்லைண்ணா. இந்த 5 வருஷம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. மறுபடியும் வேறு யாருன்னா வந்தாங்கன்னா நாட்டையே குழப்பி விட்ருவாங்க. இவர் மறுபடியும் திமுக வந்ததுன்னா விட்ட பணியெல்லாம் கண்டினியூ ஆகும். இன்னும் மேற்கொண்டு சிறப்பாக வேலைகள் செய்ய முடியும். புது புது திட்டம்லாம் அவங்க பண்ண முடியும் மக்களுக்காக. அவ்வளோதான். கொண்டு வந்த திட்டங்களில் எது மக்களுக்கான திட்டமாக நினைக்கிறீங்க? இந்த மகளிருடைய பஸ் வசதி பண்ணியிருக்காங்க. இந்த மின்சார வசதிலாம் பண்ணி தந்துருக்காங்க. ட்ரைனேஜ், தண்ணி வசதி இதெல்லாம் நல்லா பண்ணி தந்துருக்காங்க.
இப்போ சில கோரிக்கை உங்களுக்கு இருக்கும்ல, இப்போ இந்த அரசு வந்தால் இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு நினைக்கிற கோரிக்கை நம்ம அரசுக்கு வைக்கிற கோரிக்கை? இப்போ ஜெயிக்கிற அரசு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். இந்த இலவசங்கள்லாம் இல்லாமல் வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நாடு இப்போ நல்லா இருக்காது, மோசமாக போயிடும். இப்போ இருக்குது எல்லாமே டபுள் ஆகிடும். அதனால் இவர் வந்தால் தான் நாட்டுக்கு நல்லாயிருக்கும். என்னோட இப்போ கோரிக்கை தான். ஐயா நம்ம ஐயா வரணும். இப்போ அதிமுக களத்தில் இருக்காங்களே, அதிமுக வந்தாலும் வேஸ்ட் தான். எங்கே இவர் தான் வரணும், ஸ்டாலின் வரணும். தளபதி வந்தால் தான் இந்த நாட்டுக்கு நல்லபடியாக நல்லா இருக்கும். பத்துங்க யார் வந்தாலும் நாடு குட்டி சேராக போயிடும். எங்களுக்கு அவர் தான் ஸ்டாலின் தான், முக ஸ்டாலின் வரணும். அவரை தான் வர வைக்கணும். எங்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு தான். டிஎம்க்கு தான் இப்போ ஆட்சி வரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சில மாற்றங்கள் அவங்க சரியாக செய்யலை. ஆனால் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்யவே இல்லை. உண்மையாலுமே அதுதான் உண்மை. செஞ்சேன்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்யவே இல்லை. ஆனால் மீண்டும் டிஎம்க்கு தான் ஆட்சி வரும். ஆனால் அவங்க வந்தாங்கன்னா திருப்பி நல்லா செய்யணுன்னு தான் நான் சொல்கிறேன். என்ன மாதிரி திட்டங்கள்லாம் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க அவங்க? முக்கியமானது கல்வி. அந்த கல்வியை மேலும் மேலும் அவங்க வளர்க்கணும். அதை வளர்த்துட்டாங்கன்னா இன்னும் மீண்டும் நிரந்தரமாக கூட முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார். ஆனால் அந்த கல்வியை வளர்க்கணும். இப்போ நிறைய பேர் சின்ன பசங்களாம் பாலியல் தொல்லையில் இறந்து போகிறாங்க. அதை கேர்ஃபுல்லாக பண்ண மாட்டேன்றாங்க. அது கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். குடும்ப நல முன்னேற்றம் நல்லா தான் இருக்குது. மற்றவிட முதல்ல இருக்கிற பொருளாதார மகளிர்கிட்ட இல்லாமல் இருந்தது. இப்போ அது கொஞ்சம் நிறைய இருக்குது, கண்கூட நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஒரு விஷயங்கள் தான். வாக்குறுதிகள்ன்றப்போ இது இலவசம் இந்த மாதம் அமௌண்ட் கொடுக்குறது. இப்போ நான்லாம் சேலரி எம்ப்ளாயி. எனக்கு இப்போ எனக்கு வரலங்கிறது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் அகைன் நாங்கள் டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு எனக்கு இப்போ எங்களை மாதிரி சேலரிடு உமன்ஸ்க்குலாம் எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது. எங்களுக்கு முக்கியமாக தேவை சேஃப்டி தான். ஸோ அதை யோசிக்கிறப்ப இங்கே கம்மியாக தானே இருக்குது. இப்போ டிவிக்கும் சில இலவச வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்களே, அது எப்படி பார்க்க முடியுது? எனக்கு தெரிஞ்சு அவங்க இலவச வாக்குறுதிகள் கொடுத்ததை விட நிறைய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் அண்ட் தென் பாதுகாப்பு, அவங்களோட டெர்மினாலஜி எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான மாதிரி இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்களோட வாக்குறுதிகளோட டெர்மினாலஜிஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. அதிமுக டிவிக்கு அவங்களுக்கு எந்த வாய்ப்பு இருக்குது? ஓரளவுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். வரலாம், ஓரளவுக்கு எட்டி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நாளாக பிரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ நாளாக பிரிஞ்சனால அவங்களுடைய லொக்கேஷன் பார்த்து தான் இது பண்ணுவாங்க. இப்போ அவங்க வரத்துக்கும் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது, வருது, அவ்வளோதான். விஜயோட நிலைமை எந்த அளவு இருக்குது? அவருக்கான வாய்ப்புகள்லாம் நாட்டுப்புற கண்டிப்பாக நாட்டுப்புறத்தில் எடுக்கணும். வாய்ப்புகள் வரலாம், வராமல் போகலாம், இருக்குது. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு. இது அவங்க தீர்ப்பு தான் மக்கள் சொல்லணும். ஆனால் ஓரளவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தாங்க வந்திருக்கிறாங்க. இப்போன்னு சொல்ல முடியாது, எதிர்காலத்தில் பார்ப்பாங்க பொதுமக்கள். இப்போ இளைஞர்ஸுங்க இருக்காங்க, ஆர்வங்களும் இருக்காங்க. பட் அவங்க எதிர்பார்க்குற மாரி அவர் வரமாட்டார். ஆட்சியில் அது ஜாதி கலவரங்களோ மத கலவரம் அதிகம் இல்லைன்னு சொல்லி பேசுகிற அந்த ஒரு உண்மையை நடைமுறையில் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இது மாதிரி இந்த ஒரு 5 வருடத்தில் அது மாதிரி எதுவும் நம்ம பெரிய லெவலில் எதுவும் பாதிப்பு இல்லை. சிறு தவறுகள் இருக்குது, அதை திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். சொன்னேன், இப்போ நல்லா பண்ணிட்டு வராங்க. இதுக்கு மேலேயும் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி இன்னும் நம்பிக்கை இருக்குது. இன்னும் பெட்டர் என்ன சொன்னால் ஆட்டோக்காரங்கள் தான் இன்னும் பண்ணாக்கா இன்னும் நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம். ஏன்னா ஆட்டோக்காரங்க தான் இன்னும் பண்ணவில்லை. எல்லோரும் அதுதான் எதிர்பார்த்துருந்தாங்க. இவர் பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்துறோம். அந்த ஓட்டு கூட அவங்களுக்கு தான் சேரும். நல்லா பண்ணாக்கா கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம், பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு வாய்ப்பு, அவர் வந்த புதுசில் வந்தார்ல, அப்போ ஸ்பீடாக அதேமாரி இருந்தாருன்னா நிறைய வாய்ப்பு, 90% வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்குது. அவர் வந்த புஷ்க்கு நாமிக்கிட்டார் அப்படி. அதனால் அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு என்ன ஒரு 5 தொகுதி 10 தொகுதி செய்வாங்க, அவ்வளோதான். அது தவிர வரது முடியாது. இப்போ டிவிக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுக்கு எந்த வாய்ப்பு இருக்குண்ணா விஜய்க்கு? எனக்கு விஜய் ஒரு ரசிகராக பிடிக்கும். நான் ஒரு ரசிகர். திமுக எங்கள் கொள்கை. கட்சி விட்டு கொடுக்க முடியாது. இப்போ அதிமுக களத்தில் இருக்காங்க. இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சுருக்காங்க. அது கணக்கே இல்லாது. அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது சார். மேக்ஸிமம் திமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 10 வருஷம் அவங்க ஆண்டுட்டாங்க. அவங்க ஒன்றையும் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்கள் எங்கள் தொழிலே கீழே போயிட்டு தான் இப்போ ஓரளவுக்கு மேலே வந்திருக்கு. இப்போது வந்துக்கிற விஜய்க்கு அந்த அளவுக்கு தெரியாது. பார்ப்போம். திமுக வந்தால் நல்லாயிருக்கும். அதிமுகவோட கூட்டணி பிஜேபியிலேருந்து எல்லாமே நல்லா பலமாக இருக்காங்க.
அதனால் டிவிக்கே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த மாதிரி பார்த்தா சீமான் நல்லா தான் பேச்சாக இருக்கார். விஜய் நல்ல பேச்சாளராக இருந்தால் கூட வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் கிடையாது. ஒரு சில தொகுதியில் மட்டும் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஜெயிச்சா கூட வந்து 3வது அணி அந்த மாதிரி வரலாம். டிவிக்கேவோ இல்லை சீமான் போன்ற அரசியல்வாதி வந்து 3வது அணியாக வரலாம். ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே தான் வந்து பெரும்பான்மையான வாக்குறுதி பெறணும் என்னோட. திமுக அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. முதல்வர் அவர் தொகுதியை நல்லா சிறப்பாக பண்ணுறாரு. அவர் தொகுதியில் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஆனால் அதே பக்கத்தில் இருக்கிற மாதாவர் தொகுதியோ இல்லை இருக்கிற தொகுதியோ அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல் அவர் தொகுதியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பண்ணுறாரு. இதே பக்கத்தில் இருக்கிற மாதாவர் தொகுதி எனக்கு வீடு. மாதாவர் தொகுதியில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது பேரளவுக்கு தான் இருக்குது. டாக்டர் கிடையாது, நர்ஸ் கிடையாது. போனால் ஸ்டான்லி போங்கன்றாங்க, இல்லை பெரியார் நகர் போங்கன்றாங்க. அதே மாதிரி ஒரு உயர்தர ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காலேஜ், ஒரு நல்ல ஒரு மருத்துவம் இருக்கணும். ஒரு மாவட்டம்னா ஒரு எம்எல்ஏ, ஒரு அதுக்கான வசதிகள் இருக்கணும். ஆனால் அவர் தொகுதியை நல்லா செஞ்சுருக்காரு. குளத்தூர் தொகுதியில் குறைய சொல்ல முடியாது. சிறப்பாக செஞ்சுருக்காரு. மக்கள் திட்டங்கள்னால் அந்த இலவசன்ற பேரில் எல்லாரையும் அடிமையாக்குறது, அடுத்த தலைமுறையை வந்து உழைக்க விடாமல் முட்டாள்தனமாக்குறது. ஒருவனுக்கு பசிக்குதுன்னா அவனை மீன் பிடிக்க தான் கற்றுக் கொடுக்கணும், வேண்டி மீனை பிடிச்சி பொறிச்சு கொடுக்கக்கூடாது. அது நல்ல திட்டமே கிடையாது. வந்து இலவசத்தை கொடுக்கக்கூடாது. இலவசங்களில் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அடிப்படையில் மக்களை உழைக்கிறதுக்கான வழிவாசல் அதுக்கு பதிலாக தொழில் பண்ணுறதுக்கு, தொழிலுக்கு ஒரு விவசாயத்துக்கு இல்லை வேலை படித்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அது மாதிரி ஏற்பாடுகள் தான் செய்யணும். கண்டி மக்களை இலவசம் கொடுத்து மக்களுக்கான பின்தங்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு வந்து இலவசத்தை கொடுக்கறது பதிலாக நல்ல தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு படித்த மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை செய்யலாம். படித்த அந்த துறைகளுக்கான முன்னுரிமை கொடுக்கலாம். கண்டி மக்களுக்கு இலவசம் கொடுத்து மக்களை சோம்பேறித்தனமாக்காமல் மக்களை உழைக்கிறதுக்கான வழிவழிக்கணும். இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரித்தா நல்லாயிருக்கும்.